டேங்கர் லாரி உப்பிலிபுரம் மேம்பாலத்தின் மீது ஏறி காந்திபுரம் நோக்கி திரும்பும் பொழுது லாரியில் இருந்த கேஸ் நிரப்பி உள்ள டேங்கர் மட்டும் கலந்து கீழே விழுந்துள்ளது. அதில் சேதம் ஏற்பட்டு கேஸ் வெளியேறி உள்ளது. உடனடியாக லாரி இருந்த ஓட்டுநர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்களில் தண்ணீரை பீச்சி அடித்து வாயு வெளியேற்றத்தை கட்டுக்குள் கொண்டிருக்கின்றனர். மற்றும் இச்சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மேம்பாலத்தின் போக்குவரத்தையும் 2 புறமும் தடை செய்து போக்குவரத்தை மாற்றி பாதையில் திருப்பி விட்டுள்ளனர். இந்த பணிகள் முடிவதற்கு கூடுதல் நேரம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கேஸ் முழுவதும் வெளியேற்றப்பட்டாலோ அல்லது கேஸ் முழுவதும் தண்ணீரால் கலக்கப்பட்டால்தான் பெரும் விபத்து தவிர்க்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் கேஸ் நிறுவனமான பொறியாளர்கள் என பலரும் ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். இதன் மூலமாக சீரமைக்கப்படுவதற்கு நேரம் காரணமாவதால் கோவை மாவட்ட ஆட்சியர் தலைவர் கிராந்த்குமார் படி அவர்கள் இந்த விபத்து நடந்த இடத்தில் இருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவித்துள்ளார். நிகிதா, கோவை அவினாசி மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் வாயு கசிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் உள்ள 5 பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகுமார் வழங்கிட கேட்டோம்.